ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. என்னங்க அவங்க இப்படி விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பியன் டிராஃபி கோப்பை வெல்றதுக்கு ஒரு தகுதியான அணி யாருன்னு கேட்டால் நான் இந்தியாவை தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெற்றிக்கு இதுதான் காரணம், நியூசிலாந்து அணியோட தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லசித் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெற்றது, சாம்பியன் டிராஃபி கோப்பை வெற்றி பெற்றது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி நியூசிலாந்து அணியை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை தூக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க 12 வருஷத்துக்கு அப்புறம். அது குறித்து லசித் மல்லிங்கா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி பார்த்தாலே பயமாக இருக்குங்க. கண்டிப்பாக அவங்க நீங்கள் எத்துக்குங்க. 2023 வேர்ல்டு கப்பில் 50 வேர்ல்டு கப்பில் ஒரு போட்டி கூட தோக்காமல் ஃபைனலில் வந்து தான் தோத்தாங்க. இந்த 2024 நடந்த T20 வேர்ல்டு கப்லேயும் ஒரு போட்டி கூட தோக்காமல் போயிட்டு ஃபைனலில் கோப்பை வென்றாங்க. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபிலையும் கண்டிப்பாக இந்திய அணியோட டாமினேஷன் கிரிக்கெட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் உலகில் தலை சிறந்த அணி நான் இந்தியாவை சொல்லுவேன். அவங்க இதேமாரி போனால் அடுத்தடுத்து கோப்பை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஸ்பெஷலி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு இது நிறைய பங்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சீனியர் பிளேயராக டீமை சூப்பராக வழி நடத்தியிருக்காங்க. ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் அவரை ஐபிஎல்லே பார்த்துருக்கேன். மும்பை இந்தியன்ஸை வழி நடத்தியிருக்காரு. ஒரு 10 வருஷம் முன்னே நான் சொன்னேன் கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஒரு பெரிய கேப்டனாக வருவார்னு சொல்லிட்டு அதை இப்போ நிரூபிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இந்திய அணி பார்த்தா மற்ற அணிகள் கண்டிப்பாக பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இலங்கை வீரர் லசித் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. கரெக்டு தாங்க அவர் சொல்கிறது. ரோஹித் சர்மாவோட டாமினேஷன் ஐசிசியில் ரொம்ப அபாரமாக இருக்குது. அந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், 2023 நடந்த இந்த T20 வேர்ல்டு கப்பு, சாம்பியன் ட்ராஃபி, எப்பா எல்லாத்துலேயும் செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க டீம் ரோஹித் சர்மா தலைமையில். அதனால் இந்த கோப்பை வெல்றதுக்கு தகுதியான அணின்னு சொல்லியிருக்காரு. அது 100% ஷோர் சொல்லுவேன். நியூசிலாந்து அணி ஒரு தகுதியான அணி தான். பட் இறுதி போட்டின்னு வரும்போது அங்கே யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கோப்பை வெல்ல முடியும். நியூசிலாந்து நல்ல ஃபீல்டிங்லாம் நம்மளை விட இந்திய அணியை விட ஃபீல்டிங்கில் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க நியூசிலாந்து. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாம் ஒத்துக்குது ஆகணும். ஏன்னா ஃபிலிப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்சை இது வரைக்கும் இந்தியாவில் யாருன்னா பிடிச்சிருப்பாங்களாம் கூட தெரிலங்க. என்னங்க அது அம்மா ஆகிட்டு போந்த கொஞ்ச நேரத்தில் அப்படியே கேமை மாற்றினா இருப்பாருங்க. அதனால் கண்டிப்பாக நியூசிலாண்டில் பெஸ்ட் டீம் கேட்டிங்கன்னா நான் நியூசிலாந்து, இந்த இறக்கத்திலே பெஸ்ட் டீம், இந்த வேர்ல்டில் பெஸ்ட் டீம் ஃபீல்டிங்கில் கேட்டிங்கன்னா நான் நியூசிலாண்டு தான் சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு நல்ல தரமான சம்பவம்லாம் செஞ்சுருக்காங்க. அது விடுங்க, நம்ம இந்திய அணி கோப்பையை வென்றுட்டாங்க. இந்த 2024 T20 வேர்ல்டு கப் எடுத்துகிட்டு வந்து வான்கடியில் இந்த வண்டியில் போய்ட்டு செலிப்ரேஷன் பண்ணாங்களா, அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. இது வரைக்கும் எதுவும் ஒன்று கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி வந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி ஒரு பெரிய கோப்பை தான். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க சாம்பியன் ட்ராஃபி கோப்பை, அது குறித்து நீ என்ன நினைக்கிறீங்க? நம்ம லசித் மல்லிங்கா குறித்து பேசியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.